இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அந்த 5 விஷயம் தெரியணும்லாம் இல்லை. நூல் அளவில் மிஸ் ஆயிருக்கு ட்ரோனு. இங்கே வந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். ஆள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சேன். ஏன்னா இந்த வீடியோ அந்த வீடியோ இல்லை. பொடி இட்லி குழம்பாயிருப்பான் ஆக்சுவலி செம்மையாக இருக்கும். ஹாய், வெல்கம் டு மை சேனல். பேசிக்கலி இந்த வீடியோ என்னத்தை பற்றினா ஒரு மலேசியன் வெர்ஷனில் வீலாக் செய்யலான் இருக்கேன். இந்த காலங்காத்தாலேயே நான் எந்திரிச்சு எங்கே போக போகிறேன்னா கேமரனுக்கு போக போகிறேன். பொட்டி படிக்கையெல்லாம் வச்சாச்சு. இனி அடுத்த என்ன ஆரம்பிக்கலாமா? கேமரா லென்ஸ் போனாலே பிரிக்ஃபீல்ட்ஸில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். அழகா போடுங்கண்ணே, வீடியோவில் வரோம். பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியாச்சு. லைட்டாக விடிஞ்சிருச்சு. இதோட கேமரா லென்ஸ்க்கு நேராக போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தாப்பா எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். தாப்பா எக்ஸிட் வந்து கேமரானோட கடைசி பிளேஸ். இங்கே வந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். ஏன் தாப்பா எக்ஸிட் வந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும்னா இங்கே தான் வந்து கடைசி பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே ஏறினா தான் ரிங்லெட்டில் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டவுனில். அது வரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து நடுவில் எங்கேயுமே பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்காது. ஸோ என்னெல்லாம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இங்கே வந்து பெட்ரோல் ஸ்டேஷனில் ஃபில் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போங்க, அதுதான் பெஸ்ட். இல்லைனாக்கா நடுவில் எங்கேயாச்சும் நின்றுச்சுன்னா பிரச்சனையாக போயிடும். கேமரா லென்ஸ்க்கு போகணுன்னு நினச்சா கண்டிப்பாக இந்த பெஸ்ட் டைம் வந்து எப்பயுமே வந்து புலான் ரமடான் தான். ஏன்னாக்கா ஆள் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஜேம் இருக்காது. அது தவிர வந்து ரோடு ரொம்ப கிளியராக இருக்கும். எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா லென்ஸ்லாம் ஜேமாக தான் இருக்கும். ரொம்ப நேரம் வந்து ரோட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. அதை தவிர இன்னொரு 5 விஷயங்கள் இருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அந்த 5 விஷயம் தெரியணும்லாம் இல்லை. இங்கே மேலேயே நான் வந்து லிஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த வீடியோ அந்த வீடியோ இல்லை. காடிக்கு எண்ணெல்லாம் ஊற்றியாச்சு, ஃபில்அப் பண்ணியாச்சு. வாங்க மேலே ஏறலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாப்பா எக்ஸிட் தான் எடுக்க போகிறோம். தாப்பாலேருந்து கேமரா லென்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ஃபால் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வாட்டர் ஃபால் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேரும் சிம்பாங்குள்ள எக்ஸிட்ல போகிறதுனால இதை மிஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லைன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேயா? அப்படியே நாங்கள் என் பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கே தான் சாப்பிட போகிறேன். வாங்கிட்டு வந்தது அங்கே வச்சு சாப்பிடலாம். ஆனால் சூடாக இருக்கும். இன்னொன்று, இது வந்து புலான் போசான்றதுனால ரமடான் டைம்ன்றதுனால அங்கே சுற்றி இருக்கிற கடைங்கள்லாம் எதுவுமே திறந்துருக்காது, நிறையா சாத்தி தான் இருக்கும். மேபி 1-2 இருக்கலாம், போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. அதனால எப்பயுமே சாப்பாடு நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கிட்டு வந்து அங்கே சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். அப்படியே அந்த ட்ரோன் ஷாட்டை நான் காட்டுறேன், பயங்கரமாக இருக்கும். அந்த ட்ரோன் ஷாட் தான் ரொம்ப முக்கியமானது. நான் ட்ரோன் ஷாட் எடுக்கணுன்றதுக்காகவே காலங்காத்தாலேயே எந்திரிச்சு வந்திருக்கேன். கேரளிலேருந்து வர்றதுக்கு டோல் எவ்வளோ, எத்தனை கிலோமீட்ரு எல்லாம் நான் அப்படியே டைப்பிங்கில் போடுறேன். சைட்டில் இருக்கோம், பார்த்துக்குங்க. இங்கே வந்து ரைட்டு லெஃப்டில் வளைஞ்சா அதோட நேராக போக வேண்டியதான் கேமரா லென்ஸ்க்கு. இதோட நேராக போக வேண்டியதான். போகிற வழியில் லெஃப்டில் ஒரு ஐயா கோயில் இருக்கும், ரொம்ப அமைதியான இடத்துல, அழகாக இருக்கும், போய் பாருங்கள். ஹலோ. இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போகிற வாட்டர் ஃபாலோட தண்ணி அப்படியே ஃப்ளோ பண்ணிட்டு போவோம். அங்கே சைட்டில் உங்கள் புது வாட்டர் ஃபாலோட தண்ணி பக்கத்தில் ஐயா கோயில். இந்த கோயிலோட முழு வீடியோ வந்து என் சேனலில் இருக்கும், நான் மேலே லிங்க் போடுறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அந்த ஃபுல் கோயில் எப்படி இருக்கும். கேமரா காலையில் ஏறி போனீங்கன்னாக்கா அப்படியே ரோடு கோசமாக இருந்துச்சுன்னா ஜன்னல் திறந்து விட்டுக்கலாம். ஏன்னாக்கா காலையில் கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கும். அதே ஆஃப்டர்நூன் போலலாம் வந்தீங்கன்னா வெயில் ரொம்ப இதாக இருக்கும். அப்படி பண்ணாதீங்க, ஏக்கோனே தட்டிங்க. இங்கே மேலே ஏறுறதுக்கு முன்னுக்கு குத்தாண்டிப்பூர் கொலாவான்னு ஒரு இடம் இருக்கும், பக்கத்தில் தான். அந்த உத்தாண்டிப்பூர் வந்து நான் ஏற்கனவே போயிருக்கேன், மேலே வீடியோ டேக் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அது வந்து இப்போ வந்து காசு கட்டணும், பட் ஓகே தான், அதுவும் நல்லா தான் இருக்கும், சுத்தமாக இருக்கும். குளமாயிருப்பான் ஆக்சுவலி செம்மையாக இருக்கும்.
இந்த ஸ்கூல் ஏரியா வந்துருச்சுனாக்கா தெரிஞ்சுக்க வேண்டிதான். அந்த வாட்டர் ஃபால் கிட்ட வந்துட்டோன்னே. முடிஞ்ச அளவுக்கு கேமரன் மேலே இந்த ரோட் பாய்ச்சிங்கனாக்கா மெதுவாகவே டிரைவ் பண்ணுங்க. ஏன்னா ஆள் நடமாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆளே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் போசா எடுக்கிறவங்க மட்டும்தான் இருக்க மாட்டாங்கன்றத மறந்துட்டேன். போயிட்டு ஒரு நல்ல பார்க்கிங்காக பார்த்துட்டு அப்புறம் தான் வீடியோ ஆரம்பிக்கணும். இங்கேருந்து அப்படியே நடந்து போனோம். அங்கே வரைக்கும் நான் நடந்து போயிட்டு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். சில கடைகள்லாம் ஓப்பனாக தான் இருக்குது, சாப்பாடு கடைகள்லாம் இருக்குது. ஆனால் நான் என் பிரேக்ஃபாஸ்ட்டை வேற மறந்துட்டு வந்துட்டேன் காடியிலேயே. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாட்டர் ஃபால் சத்தம் கேட்குதான்னு தெரியல. இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதா இருக்கு. நான் ஆக்சுவலி இங்கே தான் ட்ரோன் ஃப்ளை பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் மேலே கொஞ்சம் நிறையா அப்படி சரியா இல்லாதனால ட்ரோன் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. கண்டிப்பாக வேற இடத்துல இருந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணி இந்த இடத்த காட்டுவேன், சேஃபான இடத்துல இருந்து. ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னுக்கு வாங்க அப்படியே கொஞ்சம் நடந்து பார்த்துட்டு இந்த இடம்லாம் போயிட்டு வருவோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் இங்கே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுத்திருக்கேன். அதுவும் யூடியூப்பில் இருக்கும். இந்த சேனல் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே கமெண்டில் லிங்க்கை போஸ்ட் பண்ணி விட்டாலும் நல்லா தான் இருக்கும். நார்மல் டேஸில் இங்கே இப்படிலாம் வந்து நடக்க முடியாது. ஆளுங்க ரொம்ப இருப்பாங்க, நிறையா பேர் இருப்பாங்க, அப்படியே ஃபுல்லாக இருக்கும். கேமரன் ஹைலண்ட்ஸ் ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்த பார்க்கிங் கூட ரொம்ப வசதியாக இருக்காது. ஸோ அதனால் நிறையா பேர் ஒரே டைமில் இங்கே வர முடியாதனால நிற்க மாட்டாங்க. என்னை கேட்டிங்கன்னா பெஸ்ட் டைம் இங்கே வரதுனாக்கா ஒரு 8 o'clock இந்த மார்னிங் வந்தீங்கன்னாக்கா நல்லா மிஸ்டாக சரியான குளிராக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா மழை பெஞ்சான கூட வந்தீங்கன்னாக்கா அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப மிஸ்டியாக தான் இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது. வாங்க தொட்டு பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த தடவை பார்க்கலாம். இந்த வாட்டர் ஃபால்க்கு வரதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ எதுவுமே இல்லை, பார்க்கிங்கும் காசுலாம் வாங்க மாட்டாங்க. ஸோ இது டோட்டலி நேச்சர் வித் யூ. ஓகே, ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்படியே கொஞ்சம் நவரலான் இருக்கேன் இந்த இடத்த விட்டு, மற்றவங்களுக்கும் வழி விடுவோமே. இங்கே பார்த்தீங்கன்னா தாங்காய் போட்டிருப்பாங்க, அது வந்து மேலே வரைக்கும் போவோம். அங்கேருந்து வியூவும் நல்லாயிருக்கும். இப்போது அங்கே ரிஸ்ட்ரிக்டட்னு ஒரு போர்ட் போட்டிருக்கு, பட் ஆனால் அது சைட்டில் நிற்கிறதுக்கா மேலே ஏறதுக்கா தெரியல. ஆள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்ச. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ளை வேற பண்ணி. ட்ரோனை ஃப்ளை பண்ணிட்டு லேண்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு நூல் அளவில் மிஸ் ஆகிருக்கு ட்ரோனு இங்கே. ஐயோ, இங்கே மட்டும் பட்டுருந்துச்சு, அவ்வளோதான். என் ட்ரோன் பரலோகம் போயிருக்கும். நீங்கள் எல்லோரும் இந்த ட்ரோன் ஃபுட்டேஜை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம்னு. நான் அதுக்குள்ளே போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ட்ரோன் வீடியோ பார்த்துட்டிங்களா? எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்ன எல்லாம் கொடுத்தாரு, கரண்டியை கொடுக்க மறந்துட்டார். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியும், அதனால தான் இந்த மெக்டி கரண்டியே எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சேஃப்டிக்கு. பேக்கில் எப்பயுமே எங்கே போனாலும். பொடி இட்லி சூடாக இல்லை, வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதான். வாட்டர் லைஃப், பேக் பேக்கர்ஸ் லைஃப் இப்படி தான்.
ம் செம்மையாக தான் இருக்கு. யாராச்சும் முன்ன பின்ன பொடி சாப்பிடாம இருந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. இங்கேருந்து ரிங்லெட் டவுனுக்கு போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் பிடிக்கும். தாப்பா பாதையில் எக்ஸிட் பண்ணி போனீங்கன்னா ரிங்லெட் தான் மொதல் வரும். ரிங்லெட்டில் வந்து இந்த பேசிக் ஸ்டாஃப்ஸ் லைக் பெட்ரோல், அப்புறம் பேங்க்ஸ், கிளினிக்ஸ் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நிறையா சைனீஸ் ஷாப்ஸ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தாப்பா பாதையில் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே தான் பார்ப்பீங்க. இதுதான் கேமராஸோட என்ட்ரன்ஸ் உள்ளுக்கு. ஒரு ஸ்ட்ராபெரி, அப்புறம் ஸ்லமா டத்தாங்க கேமரா ஐலண்ட்ஸ். இதுக்குள்ளே போனோன்னே ரிங்லெட் மொதல் டவுனு. ஆனால் ஸ்ட்ராபெரியை கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப தெருவாக தான் இருக்குது. கேமரா ஐலண்ட்ஸ் பெர்சி அன்பா சம்பா சராப் டரி அண்டா இப்போ போடாதீங்கன்றதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த ரிங்லெட் டவுனுக்குள்ளே வந்தானியே நீங்கள் பார்க்கறது இவரை தான் பார்ப்பீங்க. சரிங்களா? இந்த கோயில் வீடியோ அதெல்லாம் வந்து நம்மளோட லிங்க்ல பிளேலிஸ்ட் வந்து நான் டேக் பண்ணுறேன் கடைசியாக. அதில் நீங்கள் பாருங்கள், நிறையா இருக்கும் கேமராஸை பற்றி. ரிங்லெட் டவுனு, அப்புறம் தானாராத்தா டவுன், ரின்சாங் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் தட்டி பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அந்த பட்டன் அங்கே தான் எங்கேயோ இருக்கும் பாருங்க, பக்கத்துலேயே. மறந்துட்டு போயிட போறீங்க.